ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அவல்சு ஃப்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியாக மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது மே 25ஆம் தேதியான சனிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். 2024 மற்றும் 2025ஆம் கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் போலீசாருக்கு இடையேயான மோதல் போக்கிற்கு தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு போக்குவரத்து தொழிற்சங்கம் கடிதம். கலப்பு திருமணம் மற்றும் சமூக பொருளாதார மேம்பாடு மட்டுமே சாதி வெறியை ஒழிக்கும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பேட்டி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு இணையவழி மாணவ சேர்க்கை குறித்து மாணவர்கள் உதவி மையத்தை தொடங்கி வைத்தார் துணைவேந்தர் ராம கதிரேசன். நிர்வாக காரணங்களுக்காக அனைத்து ரேஷன் கடைகளும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது 26ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நகர்ந்து இன்று மத்திய வங்கக்கடல் பகுதியில் புயலாக உருவெடுக்கிறது குறிப்பிடத்தக்கது. தொடர் கனமழையின் காரணமாக மீண்டும் குற்றால அருவியில் மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வருகிற 30ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவையில் மாவட்ட அரசின் திட்டங்களை விளக்கும் வகையிலாக அனைத்து துறைகளிலும் சார்பில் அரசு பொருட்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான பொருட்காட்சி இன்று மாலை 5 மணிக்கு வ.உ.சி. மைதானத்தில் துவங்குகிறது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஜூன் மாதத்தில் புதிதாக 2 லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் படிப்படியாக வெப்பநிலை மீண்டும் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்திற்கு பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்விற்கு 2 லட்சத்திற்கு அதிகமான மாணவ மாணவிகள் விண்ணப்பித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 4 IAS அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வுக்கு இன்று மாலை 6 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளை உரிய நேரத்தில் திறக்க வேண்டும் எனவும் இதனை கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருச்சி மாவட்ட மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. திருவானைக்காவல், கொள்ளிடம் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 4 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் வந்ததும் நான் முதலில் வாங்கி படித்தது திருக்குறள் என ஆளுநர் ரவி தகவல். நாடாளுமன்றம் 6ஆம் கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது. 8 மாநிலங்களில் உள்ள 59 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு. ஒடிசாவில் 48 சட்டமன்றங்களுக்கும் இன்று தேர்தல் நடைபெறுகிறது குறிப்பிடத்தக்கது. அதானி நிலக்கரி ஊழல் குறித்து விரைவாக விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 21 சர்வதேச அமைப்புகள் கடிதம். இளைஞர்களின் கனவுகளை மோடி அளிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்திய கூட்டணி ஆட்சியை அமைத்ததும் இளைஞர்களுக்கு நீதி கிடைக்கும் என வாக்குறுதி. மதுபான கொள்கை தொடர்பாக எந்த ஒரு ஆவணமும் கிடைக்கவில்லை என பிரதமர் நரேந்திர மோடியை ஒப்புக்கொண்டுள்ளார். போலியான வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்யுங்கள் என கெஜ்ரிவால் வீடியோ வெளியீடு. பிரதமர் மோடியின் வாரணாசி தொகுதியில் பிரியங்கா காந்தி இன்று தேர்தல் பிரச்சாரம். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்காக கேரள அரசின் கருத்துருவை பரிசீலிக்கக்கூடாது. கேரள அரசின் கோரிக்கையை நிராகரிக்க மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மத்திய வங்கக்கடலில் ரீமா புயல் இன்று உருவாகிறது. 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் என்று எச்சரிக்கை கொண்டு ஏற்றம். சென்னையில் கருவியில் இருக்கும் பாலினத்தை தெரிவித்து சட்டவிரோதமாக கருக்கலைப்பு. கோடம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை சீல். கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாட்டில் பிக்சல் ஸ்மார்ட் போன் தயாரிக்க பாக்ஸ்கான் நிறுவனம் திட்டமிட்டுள்ள நிலையில் இதற்கான விரைவில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூகுள் நிறுவன அதிகாரிகள் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் மே 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவை விமான நிலையத்திற்கு ஷார்ஜா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து வரும் பயணிகளிடம் தீவிர பரிசோதனை நடத்தப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. IPLலில் நேற்று நடந்த 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 36 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. IPL இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் நாளை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் விலை ₹100.75 1 லிட்டர் டீசல் விலை ₹92.34 விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று 22 கேரட் 1 சவரன் ஆபரண தங்கம் ₹800 குறைந்து 53,200 விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் 96.50 பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.